செரி ஆன் டாப். என்னன்னா ஒரு கேக் இருக்கு, பர்த்டே கேக், அதுக்கு மேல ஒரு செரி வச்சா என்ன ஆகுது? அதுக்கு மேல ஒரு சின்ன ரோஸ் வச்சுட்டா என்ன ஆகுது? அது வரைக்கும் சாதாரண கேக், அதுக்கு மேல ஒரு செரி வந்துச்சுன்னா என்ன பிரமாதம்? யூ டு சம்திங் ஸ்பெஷல். ஒரு பர்த்டே என்னங்க பர்த்டே? எங்க கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு 100 நாள் பர்த்டே, 100 பர்த்டே வருது. இது என்னங்க ஸ்பெஷல்? ஆனா வீட்ல எப்படி கொண்டாடுறீங்க? பிள்ளைகளுக்கு அந்த டே இஸ் ஸ்பெஷல் டே. சோ மேக் அந்த 100 பிள்ளைகள், உங்க கிளாஸ்ல 100 பிள்ளைங்க 70 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த வருஷத்துல 70 பர்த்டே வருது. Each birthday should be a different birthday. வித்தியாசமா ஏதாவது பண்ணணும். Somehow அவங்களுடைய இதயத்தை பிடிக்கிறதுக்கு do something. இத நான் வந்து ஒரு it's a suggestion. அதாவது do something to make them special. அவங்கள வந்து அவங்க அந்த நாள் அன்னைக்கு அவங்க ஸ்பெஷலா இருக்காங்க. See what is there in that? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? But that attitude is called cherry on top attitude. எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல். ஏன் பிள்ளைங்க எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல்? I am not the class teacher. Why should I do all those things? கிளாஸ் டீச்சர் வேற யாராவது இருக்காங்க, அந்த பிள்ளை தப்பு பண்ணா போனா போது அவங்க கிளாஸ் டீச்சர் பாத்துக்கணும். இந்த attitude God will set it. He has given you a call. அவருக்கு தெரியும், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ out of the way போய் அந்த குழந்தையை ஹெல்ப் பண்ண பொழுது won't he go out of the way to make your child, your family? இதுதான் ஆண்டவருடைய call. He has been a very perfect teacher. எத்தனையோ ப்ரொஃபஷன்ஸ் அவர் செய்ததா எல்லாத்துக்கும் முன்னோடி அவரை காட்டுவாங்க. டீச்சர்ஸ் லாட்டின் வேர்ட்ல they are called doctors. டாக்டர்ஸ்னாக்க they repair people's life. அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா since a teacher mends and repairs a child's life and molds it to a good citizen, to form a good citizenங்கிறதுனால அதனால ஒரு டீச்சர் யார் எழுதுனாங்க டாக்டர்ங்கறாங்க. பாத்தீங்களா? ஒரு டீச்சர் யார் எழுதிட்டாரு டாக்டர் ஆயிடல. காரணம் என்னன்னா you mend their ways. You are there to mend their ways. அதனால நீங்க ஒரு டாக்டருக்கு மேல உங்க ப்ரொஃபஷன் எங்க போகுது பாருங்க. ஒரு டாக்டருக்கு மேல ஆண்டவர் எத்தனையோ விதமான ப்ரொஃபஷன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில காமிச்சாரா. பெர்ஃபெக்ட்டா பல இடங்கள்ல பலரும் அவரை கூப்பிட்டது போதகரை தான் கூப்பிட்டாங்க, டீச்சர் தான் கூப்பிட்டாங்க. அந்த டீச்சரை எப்படி சொல்றாருன்னா டீச்சர் இஸ் a blessing எப்படி காட்டுறாருன்னா ஏசாயா 30 நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா 30 அந்த 30 அதிகாரத்துல தொடக்கத்துல ஜனங்கள்லாம் ஒரு நோமாடிக் லைஃப் வாழ்றாங்க. கடவுளையே ஆண்டவர் தான் அவங்க வழி நடத்திட்டு வராரு. கண்ணம் பிள்ளை போல சொந்த பிள்ளை போல எல்லாத்தையும் நடத்திட்டு வராரு. அவ்வளவு ஸ்பெஷலா இஸ்ரேலைட்ஸ் வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் என் தகப்பன் அப்படின்னு கூப்பிட தெரிஞ்சது. அதனால அந்த இனத்து மேல ஒரு தனி அட்ராக்ஷன் வச்சிருக்காரு. அவங்க அப்படி நடந்து வரும்போது எல்லா விதத்திலையும் அவங்க பர்ஃபெக்ட்டா நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா விதத்திலையும் அவங்க கெட்டு போயிருக்காங்க. இப்படி அவங்க இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவங்க எப்படி இல்லாம கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க வெளியில போறது மாத்திரம் இல்ல, துன்மார்க்கமா அலையிறாங்க. எகிப்து மக்கள் அந்த மக்களோட தவறான பாதையில எல்லாம் போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டத்துல விட்டாங்க, கஷ்டம் பரவிக்கிறாங்க. இந்த கஷ்டத்துல போகும்பொழுது ஏன் பேரண்ட் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க? அவங்க சரியா வரணுங்கிறதுக்காக கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்காங்க. கஷ்டத்துல போயிட்டு இருந்தாலும் இவங்க எப்படியோ தன்னிடத்திலே வருவார்கள் என்று பார்த்தா வரவில்லை. அப்போ என்ன செய்யறாரு ஆண்டவர்? திரும்பவும் உங்களை அடிக்கிறார். அடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓடி போவோம் என்று சொல்லுகிறாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை முழுசா வாசிப்பாரு. ஓடி போவோம், இன்னும் தூரமா போவோம். மனசு உருகிறாரு. எங்க போவாங்க என் பிள்ளைங்க? வெளியில போனா இன்னும் இல்ல 1000 பேரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட்டாலும் துன்பத்தின் தண்ணீர் உபசிரமத்தின் தண்ணீரை குடித்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யலாம் இருக்கேன். என்ன செய்ய போறாங்க? அவர் சொல்றாரு அவங்க டீச்சர்ஸ் அவங்க கண்ணுக்கு தெரியும்படியா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் பிளெஸிங் எப்படி கொடுக்க போறாரா? அவங்க டீச்சர்ஸ் அவங்க கண்ணுக்கு தெரியும்படியா இருப்பேன். பாருங்க, உங்களை லைட்டா வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெறும் பிளெஸிங்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அந்த பிளெஸிங்கோட ஆரம்பமே ஒரு டீச்சர் அவங்க கண்ணுக்கு தெரியும்படியா இருப்பேன். பாத்தீங்களா? ஒரு டீச்சர், ஒரு உண்மையான டீச்சர் ஒரு பிள்ளை கண்ணுகளுக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் லைஃப் நல்லா இருப்பாங்க. இதைத்தான் அவர் அங்க சொல்லி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஒரு டீச்சருடைய லைட், அந்த லைட் அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு போயிடுச்சுன்னா அவன் ஃபியூச்சரே நல்லா இருக்கும். அப்போ எத்தனை லைட்ஸ் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை லைட்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்க போறீங்க. அவங்க ஃபியூச்சர் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அதனால இந்த மெத்தன போக்கு, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, யாரு எப்படி இருந்தா என்ன என்கிற அந்த மெத்தன போக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா ஆண்டவர் வந்து he has put on us an obligation. என்ன அந்த obligationனாக்க, நாம எல்லாரும் we are supposed to bequeath upon the children certain values of
வெளியில டியூஷன் டீச்சர் நம்மளோட நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, உண்மைதான். டியூஷன் டீச்சர் அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நம்மள காட்டிலும், உண்மைதான். அவங்க குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்களுடைய நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, பிரைவசியை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அது உண்மைதான், உண்மைதான். ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு பிரிவிலேஜ் என்னன்னா, யூ கேன் பில்ட் கேரக்டர் in the children, not them. அவங்களால இன்னைக்கு பிள்ளைகள் சீர்கெட்டு போனதால தான் பெற்றோர் குறை சொல்லுகிறார். Because they are not bothered about anything else but the studies. அவங்க சொல்றாங்க படிக்கணும்னு நினைச்சு வந்தாவா, அங்க வந்து நீ யாரையாவது போன் பண்றியா, அது கோயடா இருக்கும் அல்லது எங்கேயோ வருவாங்க, ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளை பேசும், அதை பத்தி they are not bothered. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது, படிக்க போனது விடுறீங்க, அது படிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், மனப்பாடம் பண்ணி அதை வாமிட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், மற்றதெல்லாம். ஆனா ஸ்கூல்ல அப்படி விடுவாங்களா? இல்லையே. நம்மிடத்துல வேறொன்று எதிர்பார்க்கிறாங்க, நம்மால அந்த கேரக்டரை பில்ட் பண்ண முடியும்னு நம்புறாங்க. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வாசல்ல வந்து பிள்ளைக்காக காத்துக்கிறத பார்த்துருக்கீங்க. யாரா இருந்தாலும், டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் வாசல்ல வந்து நிற்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது உங்க வாயில இருந்து அந்த பிள்ளைய பத்தி நல்லது கிடைக்குமா? உங்க வாயில இருந்து அந்த பிள்ளைய பத்தி நல்லதோ தீயதோ அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க அதை கேட்கறதுக்கு வந்து நிக்கிறாங்களா இல்லையா? என் பிள்ளைய வளர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நம்புறாங்களா இல்லையா? இந்த நம்பிக்கை தாங்க நம்ம சாதாரணமா கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. கேர்லெஸ்னஸ், CALLOUSNESS, நான் கேர்லெஸ் சொல்லல, கேர்லெஸ்னஸ். இந்த கேர்லெஸ்னஸ் எப்படி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இந்த ஜெர்மனில வந்து ஹிட்லர் வந்து அவருடைய அரசாட்சியில என்ன செஞ்சானா, யூதர்களை பல விதத்துல கொலை செஞ்சான். அப்படி கொலை செஞ்சதுல ஒரு விதம் என்னன்னாக்க, கண்ணு கிட்ட ஒரு நரம்பு, அந்த நரம்பை மாத்திரம் கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணிட்டா ஒரு மனுஷன் ஜடமா மாறிடும், அவனுக்கு உணர்வுகள் என்பது இருக்காது. சாப்பிடுவான் அல்லது அந்த நார்மல் இந்த டைஜஸ்டிவ் ஆக்ஷன் இருக்கும், மற்ற ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு உணர்வுக்கு ஜாம்பிஸ் சொல்லுவாங்க, இந்த ஜாம்பி போலதான் அப்படியே நடப்பான். அவனுக்கு வேற எந்த உணர்ச்சியும் இல்லாதபடிக்கு மாற்றி விடுவாங்க. இது போல ஒரு ஜாம்பி இங்க நிறைய பேர் ஜாம்பிஸ் இருப்பாங்க. முக்கியமா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல பார்க்கலாம். என்னமோ வர சொல்றாங்க, வர்றேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட். ஏதோ என்னுடைய கிளாஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எந்த ப்ரிப்பேர், என்னங்க ப்ரிப்பேர், நான் டீச்சர். எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டேன் தெரியுமா? இந்த கிளாஸ் என்ன வித்தியாசமான கிளாஸ்? No two children are identical. No two classes are same. ஒத்துக்கிறீங்களா? மோஸ்ட் எஃபெக்டிவ் டீச்சர்ஸ் இப்ப சொல்லுங்க. ப்ரிப்பேரா போனீங்கன்னா, புதுசா ப்ரிப்பரேஷனோட போனீங்கன்னா, even no lesson will also seem a special lesson to you. ஒத்துக்கிறீங்களா? ஒவ்வொரு தடவையும் God refines you, refines you, refines you. Put some extra effort on preparing things. When you come here in a prepared fashion, you will be confident enough to face the children. இல்லனா என்ன படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு டல் ஆட்டிடியூட்ல போயிடும். ஆனா அதே சமயத்துல பாப்போம், மத்தவங்க எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா சிலர் வருவாங்க, இன்னும் சிலர் வேக வேகமா வேலை பார்ப்பார்கள், அவங்க ஓடுறாங்க, முடியாடுறாங்க. அப்ப இந்த மெத்தனத்தோட வரவங்களை பாத்தீங்கன்னா அவங்க பாப்பாங்க, இதுக்கு என்ன பைத்தியங்கள் மாதிரி ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ பைத்தியங்கள் கொண்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல சில நேரங்கள்ல உண்மையிலே ஆக்டிவா வேலை பார்க்கறவங்களை பார்த்தாக்க இவங்க என்ன நினைப்பாங்க, ஆமாமா இவங்க பைத்தியங்கள் கொண்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி பைத்தியமா இருக்கிறீங்களா? பைத்தியம் போல நான் இருக்கிறேன். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they are taking things for granted. அவங்களும் வர்றாங்க, அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க, அவங்கள யாரும் எதிர பெரிய மேல இருக்கிறவங்க கேட்கறது கூட இல்ல அப்படின்னு கூட சில நேரங்கள்ல நினைப்போம். உண்மைதானே? யாரு கேட்கிறா? அவங்களும் வர்றாங்க, அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க, நானும் வர்றேன், நானும் சம்பளம் வாங்குறேன், என்னங்க டிஃபரன்ஸ் கேட்போம். ஆனா பைத்தியங்கள் தான் ஆண்டவர் கூடாது. ஆமா, 1 Corinthiயர் முதல் அதிகாரத்துல 27வது வசனத்துல பவுல் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் சூஸ் பண்ணிக்கிறான். ஞானியெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்காக, உலகத்துல பெரிய ஞானவான்னு நினைக்கிறவங்க வெட்கப்படும்படிக்காக பைத்தியத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிறார். பைத்தியம் தானே நீ, வாயும் கூட ஒன்ன வச்சுதான் பெரிய காரியங்களை சாதிங்க. ஆண்டவருக்காக பைத்தியம் ஆயிருக்கிறது. அதனால்தான் ஒரு பாட்டு கூட இருக்கு சமீபத்துல, இயேசுவுக்காய் பைத்தியம்னு. அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வெறியாய் நம்முடைய வேலைகளை பைத்தியம் போல செய்யறதா உலகம் நினைச்சாலும் கூட தேவன் விரும்பிட்டாலும் நம்ம செய்யறோம் பாருங்க. அந்த ஆட்டிடியூட் தான் இந்த கேர்லெஸ்னஸ் ஆப்போசிட் ஆகிறது, இந்த செரி ஆன் டாப் ஆட்டிடியூட். மூணாவது நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னாக்க, நம்ம லைஃப்ல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறதுல இந்த கேஷுவல்னஸ், கேர்லெஸ்னஸ் கூட கன்வீனியன்ஸ், இது ஒரு எதிரி.
என்னங்க, என்னுடைய ஸ்கின்னை நான் காப்பாத்திக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூத் கிரைம்ஸ் ஏராளம் ஆயிடுச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் யாராவது கரெக்ட் பண்ண போனா பசங்க கொலை செஞ்சாங்கன்னு நிறைய கேள்விப்படும் இல்லையா? அதனால எதுக்குங்க வம்பு? ஏதோ வந்தோம், 2 தடவை சொல்றோம், போறியா போ, எப்படியோ போ, உங்க அப்பா அம்மா பதில் சொல்லிக்கிட்டோம். இந்த ஆட்டிடியூட், Satan is deceiving us. நமக்குன்னு இருக்கிற அந்த டியூட்டியை செய்யாதபடிக்கு ஏதோ ஒரு இடத்துல 1,00,000 பேர்ல ஒரு இடத்துல ஒரு மூலையில நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லி, நீ ஏங்க உனக்கு என்னங்க ஆச்சு? வீட்டுல கூட சொல்லுவாங்க, நீ பாத்துக்கமா, உனக்கு எதுவும் வேண்டாம், ஏதோ கெட்டு சீரழிதா போயிட்டு போது விட்டுடு, உனக்கு எதுக்கு வம்பு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? இந்த ஆட்டிடியூட் டு சேவ் யுவர் ஓன் ஸ்கின், நீங்க மாத்திரம் தப்பிச்சுக்கிட்டா போதும், ஆண்டவர் சொல்றாரு நீ மாத்திரம் வளர்ந்தா போதும்னு நினைச்சாலே உனக்கு ஐயோ. ஏசாயா போட்டு சொல்றாரு, தாங்கள் மாத்திரம், ஏசாயா 5வது அதிகாரத்தில் 8-9 தான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், தான் மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும், நினைச்சாலே உனக்கு ஐயோ கேடு. நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நான் என் பிள்ளைங்க உலகத்தை வச்சிருக்கிறேன், உன்னை நம்பி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ நான் நல்லா இருந்தா போதும் நீ ஓரமா ஒதுங்கினா எப்படி நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க முடியும்? லாஜிக் புரியுதுல்ல? இதுதான் இன்னைக்கு நடக்குது. பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு they need some moral support. அதுக்கு தாய் ஒழுங்கா இல்ல, தகப்பன் ஒழுங்கா இல்ல, அது காண்கிறது அசிங்கம், கேட்கிறது அவலம், வாழ்கிறது அலங்கோலம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. they need somebody, ஒரு solace வேணும் அவங்களுக்கு. molestation வெளியில பாத்தீங்கன்னா 13 வயசுக்குள்ள பிள்ளைகள் உறவினர்களால் சீரழிக்கப்படுகிறார்கள். வெளியில சொல்ல முடியல. பலருக்கு ஸ்கூல் தான் ஒரு மறைவிடம், அடைக்கலம். இங்க இருக்கிற நேரம் தான் சேஃப் பிளேஸ். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் எங்களோட போன்ல ஷேர் பண்றாங்க தெரியுமா? சின்ன பிள்ளை போன் பண்ணி ஆண்டி ஆண்டி அழுது, வாயிலிருந்து வார்த்தை வரல, அந்த பிள்ளை கதறுது, ஆண்டி ஆண்டி எனக்கு அப்பாவால பாதுகாப்பு இல்லை, அம்மாவால பாதுகாப்பு இல்லை. இதுதான் வாழ்க்கை. பார்க்கிறார்கள் பசங்களும் இன்னைக்கு இருக்கிற கிழவர்களும் அசிங்கங்களை டிவியில பாக்குறாங்க. அதை நடப்பிக்கிறதுக்கு சின்ன சிறு குழந்தைகளை கூட நினைக்காம அலுவலப்படுத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் பள்ளிக்கூடங்கள் தெரியுமா உங்களுக்கு? பல நேரங்கள் அதான் நடக்குது. இங்கேயாவது சக மாணவர்களோட தான் டேஞ்சர், அது கூட டீச்சரால தடுத்து நிறுத்த முடியுன்ற பாதுகாப்பு அவங்களுக்கு. ஆனா வெளியில போனா வெளிநாய்கள் இருக்கிறது எல்லா ஏஜ்லயும். அதுதாங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விரிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, டிவிலையும் இதுலயும் இன்டர்நெட்லயும் அசிங்கங்கள். அந்த அசிங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியுமா எத்தனை டேஞ்சர்ஸ் they are coming across? kindly teach them how to come out of all those things. நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம பாடத்தையே நம்ம preparation இல்லாம வந்து சொல்லி கொடுக்கணும். நான் தயவு செய்து நான் உங்களை ப்ளே பண்றேன்னு நினைக்காதீங்க. I am going about talking to people, teachers. நிறைய இடங்கள்ல கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது what the headmistress and the principals share with us, that is what I am sharing with you. Teachers are taking their jobs for granted. அவங்க நினைக்கிறாங்க அவங்க சப்ஜெக்ட்ல ஒரு போர்ஷனை டீச் பண்ணிச்சா போதும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிச்சா போதும் நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ள உண்மையிலேயே அவங்களுக்குள்ள சில வேல்யூஸை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்பீல் பண்றதெல்லாம், பிள்ளைகளுக்கு சில டேஞ்சர்ஸ் வெளி உலகத்துல இருக்குன்னா அதனுடைய அவலத்தை வேற யாராலையும் சொல்லி தர முடியாது. More than a parent, they tend to obey teachers. Teachers சொல்லிட்டாங்கன்னா அது மந்திர வாக்கு. பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே,